வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு 60 வயசா அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது கால் வலி, முழங்கால்கள் பலவீனம், படிக்கட்டு ஏற கஷ்டம், சிறிது தூரம் நடந்தாலே சோர்வு, இப்படிப்பட்ட பிரச்சனைனால அவதிப்பட்டுட்டு இருக்காங்களா? காலையில் படுக்கையில இருந்து எழுதும்போது கால்கள் இறுக்கமாக இருக்கிறதா? நடக்கும்போது கால்களில் பலம் இல்லாத மாதிரி தோணுதா? வயசாயிருச்சு, இதுதான் வாழ்க்கை என்று நினைச்சு அமைதியா இருக்கீங்களா? அப்படி இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண உணவுகள் கிடையாது. 60 வயதுகளுக்கு பிறகு கால்களை பலமாக்குறதுக்கு, உங்களுடைய மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, ஜாயிண்ட்கள்ல ஏற்பட்ட அந்த வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலிகள் எல்லாத்தையுமே சரி செய்து நடக்கிற சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய 4 உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு உணவுகளை சரியான முறையில சாப்பிட்டா தான் பலன் கிடைக்கும். தவறான முறையில சாப்பிட்டால் எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது. அதனாலதான் வீடியோவை முழுசா பாருங்க அப்படின்னு சொல்றோம். கால்கள் ஏன் பலவீனம் ஆகிறது? 60 வயதுக்கு பிறகு உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா உடல்ல கால்சியம் குறைய ஆரம்பிக்கும். மசில்ஸ்கள் மெதுவாக பலவீனமாகும். போன்ஸ் டென்சிட்டி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். விட்டமின் டெபிசியன்சி அதிகமாக்கப்படும். ஸோ இதனால என்ன ஆகும்? கால்வலி, முழங்கால்கள சத்தம், ஸ்டிஃப்னஸ், பேலன்ஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பேலன்ஸ் பிரச்சனை, நடக்கும்போது விழுந்துடுவீங்க, நடக்கும்போது விழுகிற அபாயம், இப்படின்னு பல பிரச்சனைகள் வரும். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, சரியான உணவை எடுத்துக்கிட்டா வயசானாலும் உடல் நல்லா இருக்க முடியும். அதனால தான் முதல்ல பார்க்க போற உணவு ரொம்பவே முக்கியமான உணவு. அந்த உணவு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு கால்கள் பலமாக இருக்க வேண்டும்னா பாடிக்கு புரோட்டீன் ரொம்பவே முக்கியம். அதாவது புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டீன் குறைவுந்தா என்ன ஆகும் தெரியுமா? கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் மெதுவாவே வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் தினசரி ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸ் ரொம்பவே அவசியம். அதனாலதான் மிகவும் எளிமையா கிடைக்கக்கூடிய நம்ம முட்டையை எடுக்க சொல்றோம். முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு முட்டை தாங்க. ஏன்னா முட்டையில என்னென்ன இருக்குதுன்னா, நல்ல குவாலிட்டியான புரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, நல்ல ஃபேட் இருக்கு. இது மசில்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உதவும். குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஃபுட்டா இருக்குது. இது எப்படி சாப்பிட வேண்டும்னா, காலை நேரத்துல 1 அல்லது 2 வேக வைத்த முட்டைகளை தான் சாப்பிடணும். எண்ணெயில பொறுத்ததோ வறுத்ததோ இல்ல பஜ்ஜி மாதிரி செஞ்சோ அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது. ஒன்லி ஒன் நல்லாவே பாயில் பண்ணி சாப்பிட்றதான் மிக சிறந்தது, உங்களுக்கு பாதுகாப்பானது. யாருக்கெல்லாம் ரொம்ப கவனம்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம் இருந்தா டாக்டருடைய அட்வைஸ் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது உணவை பார்க்கலாம். 2வது உணவு எள்ளு தாங்க. இப்ப இது ரொம்பவும் முக்கியமான ஒரு உணவா இருக்குது. பல பேர் வீட்ல இது இருக்கும். ஆனா அதனுடைய பவரே தெரியாது. அதுதாங்க எள். எள்ளுல என்ன இருக்குன்னா, கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, இரும்புச்சத்து இருக்கு, நல்ல ஃபேட் இருக்குது. இது போனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். பல சீனியர் சிட்டிசனுக்கு கால்சியம் குறைவதனால தான் களிக்காய் வலி, மூட்டு வலி எல்லாமே வருது. அதனால தான் எள்ளை ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிற சொல்றோம். ஸோ எள்ளு இருந்த இடத்துல எலும்பு இரும்பு மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிடலாம்னா, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு, எந்த எள்ளா இருந்தாலும் லேசாக வறுத்துட்டு நீங்க அதை அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா அதை லேசா வறுத்துட்டு ஒரு நல்லாவே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சுக்கிட்டு, நீங்கள் டெய்லி குடிக்கக்கூடிய பாலில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் இரும்பு மாதிரி ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் அந்த பவுடரை நீங்கள் மதியானம் சாப்பிடக்கூடிய சாதம் இருக்குல்ல, அதில் நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அதிகமாக சாப்பிட வேண்டாம். டெய்லி 1 டேபிள் ஸ்பூனுங்கிற அளவே போதும். அதிகமாக எடுக்க வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம்.
அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிறங்க. 1 டேபிள் ஸ்பூன் எல்லே போதும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா முருங்கைக்கீரை அண்ட் முருங்கைக்காய். முருங்கைக்கீரை தாங்க பெஸ்ட். நண்பர்களே, இது உண்மையிலே சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை ஈஸியா எளிதா எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது. இந்த கீரையில என்ன இருக்குதுன்னா கால்சியம் இருக்குது, இரும்புச்சத்து இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் ஏ உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு, முக்கியமா 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பார்வையை கொடுக்கறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. அடுத்து வந்து இதுல விட்டமின் சி அதிகமா இருக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். இதனால வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாத்தையுமே நீங்க எதிர்த்து போராடலாம். அதனாலதான் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரையா நம்ம வாரத்துக்கு 3 இல்லைன்னா 4 நாட்கள் வந்து முருங்கைக்கீரையை கூட்டு இல்லைன்னா சூப்பு இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ நம்ம வாரத்துக்கு 3 முறைங்கிறதே சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை பவுடரு ஆன்லைன், ஆஃப்லைன், நாட்டு மருந்து கடை எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது. ஸோ அந்த பவுடரை நீங்க டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து உங்களுடைய சாதத்துல, மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்துல நீங்க போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா காலையில நீங்க 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலையோடைய பவுடர் எடுத்து நீங்க கலந்து வெதுவெதுப்பா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடல் சுத்தமாக்கப்படும், உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும், விட்டமின் சி, விட்டமின் ஏ கிடைக்கும், உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்கும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளும் நல்லாவே வெளியேறும், உங்களுடைய உடல் முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக்கப்படும், கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு போயிடும். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி வடிவில் தான் எடுத்துக்கிறணும். எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்றி பொரிக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சூப்பை வந்து செஞ்சும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கிறணும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா பாதாம் தாங்க. பாதாம்ங்கிறது ஒரு சின்ன நட்ஸ் தான். ஆனால் அதனுடைய பவர் அதிகம். இதில் வந்து நல்ல ஃபேட், புரோட்டீன், மெக்னீஷியம், விட்டமின் இ இது எல்லாமே இருக்குது. ஓவராலா பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு தான் பாதாம் வந்து உதவி பண்ணுது. எப்படி சாப்பிட வேண்டும்னா இரவுல 4 இல்லைன்னா 5 பாதாமை எடுத்து ஊற வச்சுட்டு காலையில தோலை நீக்கி சாப்பிட்றது தான் பெஸ்ட். அதிகமாக சாப்பிட வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ பாதாமும் அதே தாங்க. எந்த ஒரு உணவுமே அளவோடு எடுத்துக்கிறணும். அது மாதிரி சாப்பிட்ற முறைங்கிறது ரொம்ப சரியா சாப்பிட்டாதான் அதில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்தும் நம்ம உடலுக்கு போகும். நீங்க நினைக்கலாம் பாதாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு, நான் எப்படி சாப்பிட்டாலும் எனக்கு அதில் உள்ள சத்து கிடைக்கும்னு நினைச்சிட்டு வெறுமனமே ஊற வைக்காமே டைரக்டா எடுத்து சாப்பிடுவாங்க. சில பேர் ஊற வச்சு தோலை நீக்காம சாப்பிடுவாங்க. தோலை நீக்கி சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அதுல தோல்ல டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அது முழுமையான சத்துக்களை உறிஞ்ச விடாது நம்ம உடல்ல. அதனால அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் சரியான முறை. தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. அடுத்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பாதாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, எல்லாருனாலையும் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் பாதாம் இல்லைன்னா வேர்க்கடலைங்க. ஸோ நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பாதாம் வந்து அதிகாலத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஆனால் வேர்க்கடலையை அதிகமாகவே எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரியும்ல எதுல அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு. ஸோ வேர்க்கடலையில நிறைய புரோட்டீன்ஸ், அதுவும் ஹெல்த்தி ஃபேட்ஸ், விட்டமின் இ எல்லாமே இருக்குது. ஸோ ஏழைகளுடைய பாதாம் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டது வேர்க்கடலை. அதை வந்து நீங்க டெய்லியும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு நீங்க ஊற வச்சு நீங்க காலையில சாப்பிடலாம். இந்த 4 உணவுகள் மட்டுமே போதாது நண்பர்களே. இது கூடவே தினமும் கொஞ்ச நேரம் நடைபயிற்சி மேற்கொள்ளணும். அதாவது உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு மிகவும் அவசியம். நடைபயிற்சி போங்க, வெயில்ல ஒரு 15 நிமிடம் வந்து நில்லுங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான விட்டமின் டி கிடைக்கும். சூரிய ஒளியில இருந்த விட்டமின் டி வந்து உங்க உடலுக்கு ரொம்பவுமே அவசியமானது. விட்டமின் டி உடல்ல இருந்தாதான் நீங்க கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டாலும் அதனுடைய சத்துக்களை உடல் முழுமையா உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி ரொம்பவே அவசியம். அதனால சூரிய ஒளியில கண்டிப்பாக நீங்க உட்காரலாம், இல்லைன்னா நிக்கலாம். உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாளுக்கு தேவையான தண்ணீர் வந்து 3 லிட்டர் வந்து எடுத்துக்கிறேங்க. தண்ணீர் அதிகமாவே குடிங்க. ஜங்க் ஃபுட்டுகளை வந்து குறைங்க. எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது இந்த உணவுகளை தவிர்த்துருங்க. தூக்கம் 7ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க. ஸோ இது எல்லாமே செஞ்சீங்கன்னா நல்லதொரு மாற்றம் உங்க உடலுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடல் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமான ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு சிவியரான வலி, கால் வலி, கால் வீக்கம்,
இந்த மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மருத்துவர போய் பார்க்கணும். இந்த உணவுகள் உங்க உடலுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த உணவுகள நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறங்க. உணவே மருந்து அந்த கான்செப்ட்ல இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்